ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு நம்ம தீபாவளி வரப்போகுது 2 months. என்னடா தீபாவளி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் 2 மாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து கிராக்கர்ஸ் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. எப்படி இது வந்துச்சு அப்படின்றது நான் போக வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபண்டு மூலிமா, மந்த்லி சேவிங்ஸ் ஃபண்டு மாதிரி ஒரு ஃபண்டு மூலிமா போட்டோம். நாங்கள் ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணி மந்த்லி சேவிங்ஸ் மாதிரி, மந்த்லி வந்து ஒரு 500 rupees வந்து ஒரு 9 months பே பண்ணால் நம்ம வந்து 5000 rupeesக்கான பட்டாசை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம், கிராக்கர்ஸ் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சிவகாசிலேயே வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து ஃபண்டு போட்டோம். மந்த்லி பே பண்ணி அவங்க வந்து 2 months முன்னாடியே வந்து எங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பட்டாசு பாக்ஸ் தான் வந்து அந்த 4500 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ 5000 rupees வச்சுக்கலாம் அவங்க சொல்கிற மாதிரி. இந்த 5000 rupeesக்கான வர்த்தான பட்டாசு வந்திருக்கா இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து அது எப்படி டெஸ்ட் பண்ணி ஒரு ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நல்லா வந்திருக்கானு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டாசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க ஜெய் கணேஷ் ஏஜென்சி அப்படின்றதுல தான் வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா நம்ம வாங்கணும். வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு மாதமும் பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், அவங்களும் நோட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க வந்து நமக்கு பட்டாசு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு லிஸ்ட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம 500 rupees பே பண்ணதுனால நமக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா, அவங்க அனுப்பிச்ச லிஸ்ட்டு இல்லாமல் நமக்கா வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து நானே தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான பட்டாசு மட்டும் இருக்கு. அதாவது வந்து இந்த ஆட்டோ வெடி கொடுக்குற சத்தத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த புஷ்வான டைப்பு அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதா நம்ம வந்து நிறைய செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம், கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையான்றது நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. எல்லாமே வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த பெட்டி ஃபுல்லாக பட்டாசியா, இது ஃபுல்லாக வந்து ஒத்து தான் நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம பண்ணதெல்லாம் வந்துருந்ததுன்னா நல்லா வெடிச்சதுன்னா ரொம்பவே வந்து சக்ஸஸ். ஈவன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பிஜிலி பட்டாசுடா, இதெல்லாம் 4 பாக்கெட்ரா. இப்போ 2 வரி பிஜிலி, 2 வந்து நார்மல் சிகப்பு கலர் பிஜிலி பட்டாசு, மொத்தம் 4 பிஜிலி பட்டாசு. ஃப்ரீ ஃபயர் கன் வந்து 2 அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பென்சில் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ 2 இருக்கு. வாலா 1 2 3 4 5 100 வாலா. நல்லா தான் இருக்குது. பேக்கிங்லாம் வந்து பிரியாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பூமணின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, பூமணி பிராண்டு. இந்த பிராண்டில் நான் கேள்விப்பட்டதில்லை, பட் ஆனால் நல்லா வெடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கார்டன். இது ஒரு இந்த பூந்தொட்டி டைப்பில் தான், ஃப்ளவர் பாட் மாதிரி தான். இதில் மொத்தம் 5 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5, ஆமாம் 5 பீஸ் இருக்குது. க்ரீன் கலரில் வரும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அடுத்து க்ரீன் பீஸு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதை நான் செலக்ட் பண்ண ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பார்க்கலாம். க்ரௌண்ட் சக்ரா பிக்கு ஒரு டப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் 10 பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நல்லா சில டப்லாம் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் அதாவது சங்கு சக்கரம் டைப் தான். இது வந்து ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 பீஸ் இருக்குது. இது லாஸ்ட் டைமே நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஸ்பின்னரு. ஸோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபேண்டசி ஃபவுண்டைன் சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா பெருசாகவே இருக்குது. இதுவும் என்ன பிராண்டுனா மகிழ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அழுத்துனதில் லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்து பென்சில் வந்து ஒரு பாக்ஸு. இது மீடியமாக தெரியல, நான் பென்சில் கம்மியாக தான் போட்டேன். அடுத்து பென்டன் கார்ட்டூன், அதாவது சின்ன பசங்க வெடிப்பாங்களே கார்ட்டூனு, இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பாக்ஸ் போடுப்பா அப்படின்னா 2 பாக்ஸ் போட்டாச்சு. இந்த 2 பாக்ஸ் கார்ட்டூன் தீபாவளி அன்னைக்கு அப்படியே வச்சா அப்படியே நல்லா பற்றி நிற்போம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஜாட்டின்னு சொல்லுவோம், சாட்டைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த எமரால்டு சொல்லிட்டு ஒரு இது என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரிக் ஸ்டோன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது கலர் மேட்சஸ், அன்னம் கலர் மேட்சஸ்ஸு 3 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள.
5 ஃபால்ஸு. இது வானத்தில் போய் வெடிக்கிற ஷாட் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசு இருக்காது, சின்னது தான். இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க, 5 பீஸ் கொடுத்துருக்காங்க இதில் 5 ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாம்பு, இதில் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது தெரில, மேபி 5 இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கு சக்கரம் பிக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்குன்னு இருக்குது, ஆனால் பாக்ஸை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது தெரில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஜாட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பெருசு. நெக்ஸ்ட்டு கிட்கேட், இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரிக் ஸ்டோன் மாதிரி தான். இது கிட்கேட்னு சொல்லிட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறக்கும் இல்லையே, இது ஒரு கிட்டத்தட்ட ஃபவுண்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேமேஜ்டு மாதிரி ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, போக பார்க்கலாம். ஏன்னா என்னது சுசரவத்தின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கம்பி மத்தாப்புன்னு சொல்லுவோம். இது வந்து 10 சென்டிமீட்டர் 2 இருக்குது, ரெட்டில் க்ரீனில் 2. இது நல்லா வெயிட்டாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. பீஸ் கம்மியாக இருக்கா தெரியல. ஸோ இது 10 சென்டிமீட்டர். ஸ்பார்க்கிள்ஸ் வந்து 4 இருக்குது. 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல் இருக்குது, 7 சென்டிமீட்டர் ரெட்டு இருக்குது, 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கலில் இன்னும் 2. அப்புறம் க்ரீன் வந்து 7 சென்டிமீட்டர், எலக்ட்ரிக்கல் 4, க்ரீன் 1. இது என்னது 10 சென்டிமீட்டரில் க்ரீன் 1, எலக்ட்ரிக்கு ரெட்டு. இருப்பா, கம்பி மத்தாப்பு மொத்தம் இத்தனை பாக்ஸ் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 28 வாலா. இதில் மொத்தம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, மொத்தம் 10 28 வாலா வந்து வாங்கியிருக்கோம். வந்து சோர்ஸாம் போட்டிருக்கு 28 வாலா. நெக்ஸ்ட்டு பீகாக், கிராக்லிங் பீகாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாக் 1, அதுலேயே வந்து ரெட்டு க்ரீன் பீகாக் 1. அப்புறம் வந்து இது என்ன சோனா, இது வந்து ஒரு வகையான பூந்தொட்டி மாதிரி தான். இதில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2 பாக்ஸ் எதுக்கும் பண்ணலான்னு எனக்கு தெரியல. ஸோ 2 பாக்ஸு பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து பென்டகன் ஷார்ட்ஸ், கொஞ்சம் மேலே போய் வெடிக்கிறது தான் நினைக்கிறேன், கொஞ்சம் உயரமாக போய் வெடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுலேயே ஒரு 5 பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஏதோ ஒன்று பெருசாக இருக்கே, அனிமல் ஷவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10 பீஸ் இருக்கான் உள்ளே போட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஷவர் டைப்பில் இந்த மாதிரி வரும். ஸோ ஒன்று ஒரு டைப்பில் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அனிமல் படம் போட்டு வச்சுருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பூந்தொட்டி மாதிரி தான். எல்லாமே கிட்டத்தட்ட பூந்தொட்டி மாதிரி அந்த மாதிரி டைப் தான் வாங்கியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக. என்ன காரணம்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஜாலியாக நைட்லலாம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். வெடிலாம் வெடிச்சிட்டே இருந்தால் இன்னும் ரொம்ப சத்தமாக இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இன்னும் பையன் வந்து பெருசானா தான் வந்து அந்த மாதிரி வெடிலாம் வெடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக்கேஜ் கொஞ்சம் உள்ளதாக இருக்குது. பாஸ் கலர் ஃபாக் புகை வரும் இல்லையா, புகை, அது வந்து ஒரு 4 பீஸ் இருக்குது. 1, 2, 5 பீஸ் இருக்குது கலர் ஃபாகு. ஸோ இது வந்து டே டைம்லேயே நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன், ஏற்கனவே ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன் அங்கே வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபேன்சி ஃபவுண்டன், இது 2 ஃபேன்சி ஃபவுண்டன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். நான் 2லாம் எதுலேயுமே போட்ட மாதிரி தெரியல. ஸோ வாட்டவர் ஏதாவது இல்லாத ஸ்டாக்குக்கு பதில் இதை அமைச்சிருக்காங்களா அப்படின்றது வந்து பார்த்தா தெரியும். ஃபெதர் பீகாக், இந்த ஃபெதர் பீகாக் வந்து கிட்டத்தட்ட இதுவும் ஃபவுண்டன் டைப் தான். ஆனால் வந்து ஃபெதர் மாதிரி இந்த மாதிரி அந்த முனையில் வந்து மயில் தொகையில் வர அந்த சென்டர் பாயிண்ட் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இது நான் ஒன்று தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்க்கலாம், இதில் 5 பீஸ் இருக்குப்பா. இங்கே ஒரு ஸ்பார்க்லிங் 10 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லிங் 5, ஏற்கனவே ஒரு 17 சொல்லியிருக்கோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா 5. இது என்னது பாஸ் பேபி, இதுவும் அந்த மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி டைப் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று வந்து கோல்டன் ஸ்டார்ஸு, இது சில்வர் ஸ்டார்ஸு, இது க்ரீன் ஸ்டார்ஸு, ரெட் ஸ்டார்ஸு, இது ரெட்டு க்ரீன் 2 கலந்தது. ஸோ 5மே 5 டைப்பு. இது பென்டா ஷாட்ஸ், இதுவும் வானத்தில் போய் வெடிக்கிறது தான். ஆல்ரெடி நம்ம வானத்தில் போய் வெடிக்கிறது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோ ஃப்ளாஷு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷு. ஸோ இதில் வந்து 5 பீஸ் இருக்குது. இது ஒரு பாக்ஸு, பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ரெயின்போ கலர்ஸ், ரெயின்போ மாதிரி கலர்ஸ் வருமா அப்படின்னு தெரியாது. இல்லை ஒன்று ஒரு கலரான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒரு கலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெயின்போ கலர்ஸு.
இப்போ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரெட் கலரில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு 1Kங்க 1000 வாழை 1000 வாழை 2000 வாழை சூப்பராக நம்ம வந்து வெடிக்கலாம். ஸோ இந்த 1000 வாழாவும் இதில் வந்து ஒர்த்தா அப்படின்றது வந்து தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு வாட்ச் டப்பா மாதிரி இருக்குது. ஃபவுண்டன் ஃபேண்டசி. இது ஒரு ஃபவுண்டன் வாட்ச் டப்பா மாதிரி இருக்குது. ஃபவுண்டன் ஃபேண்டசி. இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் டைப் தான். இந்த இடத்துல நம்ம திரி வச்சோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃபவுண்டன் ஃபேண்டசி. அடுத்து ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல். அப்போ இவ்வளோ நேரம் என்னடா காமிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இதுதான் எல்லாத்துக்கும் முதல்ல ஆதி காலத்துலேருந்து இதுதான் வந்து ஃபவுண்டனாக இருக்குது. இந்த பூச்சட்டி வந்து இப்போ விதவிதமான டைப்பில் நமக்கு வருது. இதே மாதிரி அசோகா இதை விட பெருசு எல்லாத்துலேயும் 10 பீஸ் இருக்கான். ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் டைமிங் எப்படி இருக்குன்றது தான் இப்போ விஷயமே. ஸோ டைமிங் எப்படி இருக்குன்றது நம்ம இதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து கூடிய சீக்கிரமே செக் பண்ணி தனித்தனியாக சின்ன சின்ன வீடியோஸாக போடுறோம். நீங்களும் பார்த்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்களோட பிராண்டு கம்பெனி ஜெய் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சைட் இருக்குது. ஆனால் நான் எந்த கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணலை இந்த வீடியோவில். ஜஸ்ட் நாங்கள் வாங்கினதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இது அப்சல்யூட்லி வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் இது வாங்குறது. இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சோட்டா பீம். கிட்டத்தட்ட லக்ஷ்மி வெடி சோட்டா பீம்ன்ற பேரில் ரெண்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குருவி வெடி டைப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சிங்கம் படம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 இது வந்து 2 ஷாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே 2 ஷாட்டு. ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்கேன். 5 பீஸ் இருக்குது இதில். ஸோ குருவி வெடி செம்ம சவுண்டாக வரும். குருவி வெடி 3 பாக்கெட் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டோன் சின்ன டப்பா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கிட்ட பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாம்பு மாத்திரை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இதோட கொஞ்சம் பெருசாகவே வரும். இந்த மினி ஃபவுண்டன் மாதிரி தான் இருக்குது. இது பேர் தான் எனக்கு என்னென்னு தெரியல. இந்த அஷ்ரஃபி ஸ்மால்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்மாஷ் ஃபவுண்டனா ஸ்மாஷ் பண்ணி தள்ளிடும் போல இருக்குது. அடிச்சு தள்ளும் போல இருக்குது. ஸோ இது ஒரு ஃபவுண்டன் நம்ம வாங்கியிருக்கோம். டச்னு ஒரு வெரைட்டி. ஸோ இந்த வெரைட்டியில் இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது என்னமோ ப்ளூ கலரில் போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாம்பு மாத்திரை. மொத்தம் வந்து 10 டப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளார ஒரு பண்டல்னு போட்டிருந்தாங்க. ஒரு பண்டல்ன்றது இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. ஓகே ரைட்டு. பாம்பு மாத்திரை நிறைய புகை வரும். ஸோ இருந்தாலும் அது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால் சொல்லிட்டு பையனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இந்த இவன் பாம்பு மாத்திரை. இது என்ன சூப்பர் டீலக்ஸ் கலர் மேட்சஸ். இதுவும் ஒரு கலர் மேட்சஸ் தான். இது சின்ன பசங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் கலர் மேட்சஸ். ஸோ 10 in 1 போட்டிருக்காங்க. மேபி 10 கலர்ஸ் இருக்குமா இல்லை 10 பாக்ஸஸ் இருக்குது. மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு கலர் மேட்ச் இருக்கு. ஸோ இது என்னது இது இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்ன இது ஸ்கை ஷாட். ஓகே ஸ்கை ஷாட். வானத்தில் போய் வெடிக்கிறது. டிஃப்ரெண்ட்டான அதே கலர்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 4 6 ஆமாம் 10 பீஸ் கொண்டது ஸ்கை ஷாட்டு. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்து லோக்கல் பிராண்டில் அப்படியே ஒரு பண்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. வா இது எல்லாருக்கும் பிடித்த பணமழை மேஜிக் ஷோ. பணமாக கொட்டும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 2000 நோட்டெல்லாம் போட்டிருக்காங்க. செல்லாத நோட்டெல்லாம் உள்ள போட்டு இது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். 2 பீஸ் இருக்குது உள்ளர. 500 rupees நோட்டு மேலேயே ஒன்று வச்சுருக்காங்க. 2 பீஸ் இருக்குது உள்ளர. இது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் லாஸ்ட் டைமே ஒரு தடவை பண்ணும்போது செம்ம என்ஜாய்மெண்ட் இது. பவுன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது இதில். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கலர் பேப்பர்ஸ் வந்து வரும். இதில் அப்படி தான் போட்டிருக்காங்க. நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். பேர் தான் பவுன்சரு. ஆனால் வந்து கலர் பேப்பர்ஸ் தான் இதுலேருந்து வெளியில் வரும்னு நினைக்கிறேன். 2 பீஸ் போட்டிருக்கோம். ட்ரோனு இது எப்படி மேலே போவோம். இந்த மாதிரி ட்ரோன் மாதிரி போகுமா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது வந்து தெரில. இந்த பக்கம் போட்டிருக்காங்க. 5 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் ட்ரோனு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நம்ம ட்ரை பண்ணியே பார்த்தாகணும். இதை கண்டிப்பாக நம்ம வந்து வந்துருக்குது ஓரமாக 2 பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அது என்னென்னா இது வந்து 25 ஷார்ட்ஸ். 25 ஷார்ட்ஸு செம்ம வெயிட்டு எல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை. நார்மலான வெயிட்டு தான் இருக்குது. 25 ஷார்ட்ஸு
இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிராக்லிங் ஷாட்ஸு, மல்டிபிள் ஷாட்ஸு. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. 2 நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் 60 ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. நம்ம அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 30 ஷார்ட்ஸாக வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த அன்பாக்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு எவ்வளோ பட்டாசு இருக்குன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பட்டாசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து நமக்கு ஜெய்கணேஷ் ஏஜென்சி மூலமா நம்ம வந்து வாங்கியிருப்போம் இந்த தீபாவளி பண்டிகை. இதுக்கு வந்து நான் திரும்ப வந்து சொல்கிறேன், மந்த்லி வந்து 500 ருபீஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் கட்டி 9 மந்த்ஸ் கட்டியிருக்கேன். ஸோ 4500 ருபீஸ் வந்து நான் கட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து 500 ருபீஸ் அவங்க போட்டு 5000 ருபீஸ்க்கான பட்டாசு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 5000 ருபீஸோட ஃபண்டை வந்து 10,000 ருபீஸ் வேல்யூ உள்ள பட்டாசு வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். 5000 ருபீஸ்க்கான பட்டாசு வந்து அவங்க கொடுத்துருக்கு தான் எடுத்துப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்றது வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒவ்வொரு பட்டாசை வந்து செக் பண்ணி எப்படி இருக்குன்றதையும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து எஸ்கே தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. நன்றி, வணக்கம்.